வணக்கம் பேரண்ட்ஸ். இனிமே உங்க பசங்கள்ட்ட நீங்க பேசுற ஸ்டைல மாத்துங்க. அது அவங்க படிப்புக்கு வந்து உதவணும். அந்த மாரி பேசுங்க. சரிங்களா? அந்த லாங்குவேஜ பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் லாங்குவேஜா மாத்துங்க. எனக்கு எப்படிப்பா சயன்ஸ் லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஒண்ணும் இல்ல. இப்போ சாதாரணமா நம்ம பேசுற வார்த்தைகளே மாத்தி பேசுங்க. காலையில நீங்களும் உங்க பையனும் வெளியில வரீங்கன்னு வச்சுக்கோங்க. "என்ன இன்னைக்கு சூரியன் வெப்பம் இவ்வளோ அதிகமா இருக்கு" அப்படின்னு பேசாம, "இன்னைக்கு என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட தாக்கம் இவ்வளோ அதிகமா இருக்கு" அப்படின்னு பேசுங்க. உங்க பையன் கேட்பான். "என்னம்மா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்றீங்களேன்னு?" "ஆமாப்பா, இது பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான்ப்பா. சூரியன்லேருந்து வருதுல்ல." "ஆமாப்பா, எந்த ஒரு அலையும் யாரோட துணைவின்றி நம்மள வந்து சேருதுன்னா, அது பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ப்பா" அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவன் கேட்பான், எனக்கு சுத்தமாவே இன்னும் புரியல. இன்னும் கொஞ்சம் விளக்குங்க." "என்னன்னா, நீங்க கல்ல தூக்கி போடுறல்லப்பா தண்ணீல, அப்போ அலை உண்டாகுதுல்ல, அந்த அலை உண்டாகுறதுக்கு காரணியா தண்ணி இருக்குதுல்ல. ஆனா இந்த சூரியன் உங்ககிட்ட வருதுல்ல, அப்போ யாரோட துணையும் இல்லாம உங்ககிட்ட வருதுல்ல, அதனால தான் இது பேர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ தண்ணீல ஃபார்ம் ஆகுறது என்ன?" அப்படின்னு கேட்பான் பையன். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, "அது பேர் மெக்கானிக்கல் வேவ்ப்பா" அப்படின்னு நீங்க சொல்லணும். ஆக மொத்தத்துல அலைகள் வந்து 2 டைப்புப்பா. உதவியோட வந்து சேர்றது வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உதவி இல்லாம வந்து சேர்றது பேர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா அதுக்கு இன்னொரு பேரு நான் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல்னா என்ன? ஒரு பளுவான வேலை செய்யற ஒரு ஆளுக்கு உதவி தேவை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வேற எங்கெங்க பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீ எக்ஸ்ரே சென்டர் போறேன்னா எக்ஸ்ரே எடுக்கிறத பார்க்கலாம். நம்ம ரேடியோ கேட்குறோமே அந்த ரேடியோ வேவ்ஸ்ல கேட்கலாம். அப்புறம் நம்ம முன்னாடி இருக்க சன்லைட்டு இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். சரியா? இனிமே நீங்க பேசும்போது பசங்கள்ட்ட இப்படி பேசுங்க.